அம்மாவ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு, அம்மாவோட நகையெல்லாம் போயிடுச்சுன்னு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரபல நடிகை அதிர்ச்சிய குடுத்துருக்காங்க. யார் அந்த நடிகை? அவங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லப்பர் பந்து திரைப்படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் ஃபேமஸ் ஆனவங்க தான் ஸ்வாசிகா. அந்த படத்திற்கு பிறகு கருப்பு படத்துல ஒரு ரோலை ஏற்று நடிச்சிருந்தாங்க. கடைசியாக நூறுசாமி திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அவங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுக் குடுத்துச்சு. இந்த நிலையில் அவருடைய பேட்டி ஒன்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. மலையாள நடிகையான ஸ்வாசிகா தமிழில் ரப்பர் பந்து திரைப்படத்தின் மூலம் தனக்கான ஒரு மார்க்கெட்டை அதிகரிச்சுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா லப்பர் பந்து திரைப்படத்திலே எதார்த்தமான ஒரு நடிகை, எந்த ரோல் கொடுத்தாலும் ஃபிட் ஆகும்னு எல்லாரிடையுமே அவங்களுக்கு அவ்வளோ நல்ல பேர் கிடைச்சிருச்சு. அதற்கப்புறம் அதை அடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. அந்த வகையில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடித்த கருப்பு படத்துல ஒரு ரோலை ஏற்று நடிச்சாங்க. அதுல அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு தேறிச்சுன்னு சொல்லலாம். நாங்க 4 பேர் பாடல்ல அவரது நடனம் அனைவராலும் ரசிக்கப்பட்டது. நூறுசாமி ஸ்வாசிகா. அடுத்ததாக அவங்க சசி இயக்கத்தில் நூறுசாமி திரைப்படம் நடிச்சாங்க. கடந்த மாதத்தில் வெளியான இந்த படமும் சூப்பர் வரவேற்பை பெற்றுச்சு. பெண்களுக்கு தேவையான கருத்தினை இயக்குனர் சசி எந்தவித அலட்டலும் இல்லாம உணர்வுபூர்வமாக சொல்லியிருந்தார். அதை கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. விஜய் ஆண்டனி சசி கூட்டணியை மீண்டும் வெற்றி கூட்டணியாக மாத்திட்டாங்க. ஸ்வாசிகா அவர்கள் நூறுசாமியின் ஹைலைட்டை அவங்க தான் சொன்னாங்க. தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கனமான கதாபாத்திரத்தை எந்தவித சிரமமும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டில் பேசிய ஏஆர் முருகதாஸ் கூட தாய் கிழவி ராதிகாவுக்கும் நூறுசாமி ஸ்வாசிகாவுக்கும் தான் இந்த வருடத்தில் விருதுக்கு போட்டியேன்னு தெரிவிச்சிருந்தார். அந்த கருத்தை ரசிகர்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில ஸ்வாசிகா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது, ட்ரெண்ட் ஆகிருக்கு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு பல மேனேஜர்கள் ஏமாற்றிருக்காங்க. அப்போதெல்லாம் சில இயக்குநர்களின் பெயர் மட்டும்தான் கிடைக்கும். 1,00,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா உடனே எல்லா நகையும் கலத்தி கொடுத்துருவாங்க. பயமா இருந்துச்சு எனக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல முறை அப்படி நடந்துச்சு. அவங்கள அழைத்து செல்லும் இடங்களை பார்த்தால் அவ்வளவு பயமா இருக்கும். அப்போதான் அம்மா என்னிடம் இனிமே சினிமா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பிறகு மலையாளத்துக்கே போய் ட்ரை செஞ்சேன். எப்போதும் என் மீது நம்பிக்கை இருந்துச்சு. அது இல்லாமல் நான் எங்கேயும் போனதில்லை. ஒரு நாள் கூட சினிமாவில் பெயர் வாங்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது போல நிறைய ஏமாந்தவங்க இருப்பாங்க. இப்படி பெரிய நடிகைகளுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைனா, பெரிய நடிகைகள் அப்படின்னோடனே ஃபேமஸான நடிகைகள் அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்ல ஒரு படத்துலேயே மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கினாங்க. ஹோம்லி நடிகை, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸா நடிக்கிறாங்க அப்படின்னு நல்ல ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சது. இந்த சூழல்ல இப்ப சுவாசிகா அவர்கள் சொல்லியிருக்கதை கேட்டுட்டு, அப்போ சினிமா துறையில அடிபடாத ஆட்களே இருக்க முடியாதா? ஏமாறாத ஆட்களே இருக்க முடியாதா? இந்த அளவுக்கு இப்படி ஏமாத்துறாங்களே, அவங்களெல்லாம் யார் தான் எப்பதான் என்னதான் கேட்கறது அப்படின்னு இப்ப எல்லோருமே இவங்க சொல்லியிருக்கதை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி இல்லாம பண்ணுவாங்க. எல்லாருடைய காசையுமே மதிக்கணுமே, பணத்தையுமே மதிக்கணுமே. சினிமாக்குள்ள வரணும்னா காசு தான் முக்கியமா? ஏன் திறமை இருந்தா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லோருமே இப்ப சுவாசிகா அவர்கள் சொன்னதை பார்த்துட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சுவாசிகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லோருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்படிதான், அதாவது கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்துக்கு வந்திருக்காங்க ஒரு துறையில அப்படின்னா அதுல எந்த விதமான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமும் இருக்காது. ஆனா பணங்களை எல்லாம் ஏமாந்து வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும் அப்படின்றத நம்மளாலே நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இப்ப சுவாசிகா அவர்கள் சொல்லியிருக்கதை கேட்டு எல்லாருமே அப்படிதான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இது போன்ற ஆட்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சட்ட ரீதியாக அவங்களுக்குலாம் ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த துறையில மட்டும் கிடையாது, எல்லா துறையிலுமே உனக்கு அதை செய்யற இதை செய்யற அப்படின்னு காசு அடிக்கிறதுலே குறியா இருக்கானுங்களே தவிர எந்த விதமான நல்லதையுமே வாங்குறவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே இது வருத்தமா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சுவாசிகா அவர்கள் சொன்னதை பற்றி? இது போல விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.